வணக்கம் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாமுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான சோஷியலில் 6th ஸ்டாண்டர்டில் 3rd லெசனான சிந்துவெளி நாகரிகம், இது 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ முடியுதோ அதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 லெசன் நான் இங்கிலீஷ் மீடியமில் தான் கொடுத்துருக்கேன். அதுவும் தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தமிழ் மீடியமில் போடுறேன். இப்போ இதை நான் தமிழ் மீடியமில் தாங்க போட்டிருக்கேன். சிந்துவெளி நாகரிகம், இங்கிலீஷில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த காலக்கோடு இருக்கு இல்லையா, இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய டைம் மேட்ச் த ஃபாலோவிங் அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலலாம் கூட இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ முதல்ல தோன்றிய நாகரிகம் எதுனா இந்த மெசபோட்டோமியா நாகரிகம். எப்பொழுதுன்னு பாருங்கள், 3500 2000 கிமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிறது என்னென்னா கிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாகரிகம்லாம் தோன்றியது எப்போனா கிமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன நாகரிகம் பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகமாக இருக்கும். அது 3300 1900 கிமு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எகிப்து நாகரிகம், 3100 1100. அடுத்து 4வது தான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சீன நாகரிகம், 1700 1122. என்னென்ன நாகரிகம், எப்பொழுது தோன்றியது, எந்த காலகட்டம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து பார்க்கலாங்க. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ காலக்கோடு அதே தான் நம்ம அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அதை லைனாக கொடுத்துருக்காங்க. மெசபொட்டோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இதுதான் நம்மளோட நாகரிகத்தில், அதாவது உலகத்தில் தோன்றிய வரலாற்றுக்கு முந்தைய நாகரிகங்கள், அதாவது கிமு காலத்தில் தோன்றிய நாகரிகங்கள். இப்போ யாரை பற்றி இப்போ இங்கே வந்துடலாம். இங்கே பார்த்துட்டு திருப்பி நம்ம மேலே பார்க்கலாம், சரிங்களா? ஸோ மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? இப்போ எல்லாமே நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஏன் அவங்க குடியேறினாங்கன்னா, வளமான மண் இருந்துச்சுங்க. இன்னொன்று, ஆறுகளில் பாரும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் இதுவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக ஆறுகள் இருந்துச்சு. அதனால தான் மக்கள் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹரப்பாவை இன்னொன்று என்னவா சொல்லுவாங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. இந்த ஹரப்பா நாகரிகத்தை முதல்ல, அதாவது இந்த இடத்துல ஹரப்பா அப்படின்ற ஒரு நகரம் இருந்துச்சு அப்படின்றது யார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் அவருடைய நூலில் அதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி பார்க்கலாங்களா? அவர் யாருன்னா, கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவர். ஓகேங்களா? யாரு? ஜான் மார்ஷல். இது நம்மளுக்கு ஜான் மார்ஷல் கொடுத்துருக்காங்க. அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அதாவது இது எதை பற்றி சொல்றாருன்னா, ஹரப்பா அப்படின்ற நகரம் எப்படி அவர் பார்க்குறாருன்னா, ஒரு பாழடைந்த செங்கற்கோட்டை மீது உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது, அதுதான் இந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல அவர் இந்த ஹரப்பா பத்தி வரலாற்று சான்றா குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த செகண்ட் இன்சிடென்ட் என்னன்னா, 1856. இது எல்லாமே கிபியில நடக்குது. அதாவது கிமுல இருந்த இந்த நாகரிகத்தை கிபியில தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பொறியாளர்கள் லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு மணலை நோண்டி தான் அந்த ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்படி அந்த மணலெல்லாம் நோண்டும் போது அவங்களுக்கு சுட்ட செங்கற்கள்லாம் கிடைக்குது. ஆனால் அதை அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதோட முக்கியத்துவத்தை உணராம என்ன பண்றாங்க, அந்த சுட்ட செங்கற்கள்லையும் இதை ரயில் பாதைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 3வது என்னன்னு பார்க்கலாம்னா, ஹரப்பா அப்படின்றத முதல்ல அகழ்வாய்வு பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ சார்லஸ் மேசன் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான நேம்ங்க. அவர் தான் முதல்ல நூலில் ஹரப்பா பற்றி எழுதியிருக்கார். அடுத்து 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். ஸோ முதல்ல இங்கே ஹரப்பா அப்படி மொஹஞ்சதாரோவை அகழ்வாய்வு எப்போ பண்ணுறாங்கன்னா 1920.
அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்றது பின்னாடி பார்க்கலாம். தகவல் பேழை, இந்த மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல் எதுலேருந்து வந்ததுன்னா லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படின்றதுல தான் வந்தது. அதோடைய பொருள் என்னன்னு சொல்றாங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து பாருங்க, 1924 தொல்பொருள் ஆராய்ச்சி இதோடு யார் இருந்தாருன்னா ஜான் மார்ஷல் தான் அதோடைய இயக்குனராக இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஒரு தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது இங்க வந்து ஒரு நகரம் புதைஞ்சிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அங்க கிடைக்கிற செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இலக்கிய ஆதாரங்கள், பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா வான்வழி புகைப்படங்கள் மூலம் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புனல் வருடியை மேக்னெட்டிக் ஸ்கேனரை யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ரேடார் யூஸ் பண்ணியும் அவங்க வந்துட்டு அந்த இடம் வந்து புதைஞ்சு போன நகரமா அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறதா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இப்போ 1924 தான் ஜான் மார்ஷல் அவர் தான் வந்துட்டு இந்த ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சாதாருக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த 2 நகரங்களும் ஒரே நேரத்துல வந்து கட்டப்பட்ட ஒரு நகரங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹரப்பாவிலும் மொஹஞ்சாதாரிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் சொல்றாங்க. எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சாதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றன. அதாவது மொஹஞ்சாதாரோவை விட ஹரப்பா நாகரிகம் வந்துட்டு பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்களா. இந்த ஏஐஎஸ்ஐ அதாவது இந்திய தொல்லியல் துறை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தாங்க இது. இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்போனா 1861 அலெக்சாண்டர் கன்னிஹாம் அவர் தான் இந்த தொல்லியல் துறையை ஆரம்பிக்கிறாருங்க என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதோடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா புது டெல்லியில இருக்கு. யார் ஆரம்பிச்சாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிஹாம். எப்போனா 1861. இப்போ அடுத்தது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இங்க பாருங்க கால வரையறை, அதாவது சிந்துவெளி நாகரிகத்துடைய கால வரையறை என்னன்னா புவி எல்லைன்றது தெற்கு ஆசியான்னு சொல்றாங்க. காலப்பகுதி வெங்கல காலம். இந்த மக்களுக்கு வந்து இரும்பு பத்தின ஒரு புரிதல் வந்து இருக்காது. ஏன்னா இவங்களை வந்து பிரான்ஸ் ஏஜ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. இவங்களோட காலம் என்ன சொல்றாங்கன்னா கிமு 3300 1900 வரை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. அதாவது ஒரு இடத்த வந்து இது எந்த காலத்துக்கு உட்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு தான் கதிரியக்க கார்பன், அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதன் மூலியமா இந்த காலகட்டத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதோடைய பரப்பு எவ்வளோன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்றாங்க. நகரங்கள் மொத்தம் 6 பெரிய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிராமங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அகழ்வாய்வு மூலியமா. தகவல் பேழையில பாருங்க வெங்கல காலம், இதை வந்து இந்த சிந்துவெளி காலத்தை வெங்கல காலம்னு சொல்லுவாங்க, ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து வெங்கல காலம்னு சொல்றாங்க? மக்கள் வெங்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம், அதனால இது வெங்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா சொல்றாங்கங்க. அடுத்து பார்க்கலாங்களா. இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிக்கலாம். எங்கெங்க இருக்குன்னா மந்தா, ராகி கர்கி, மெட்டதாய், காலிபங்கன், खंडेरीवाला, हरप्पा, मोहनजादरो, கோட்டிஜி, அம்ரி. இந்த பிளேஸ்ல ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இது எது வந்து அந்த ஹரப்பா நாகரிகத்துக்குள்ள வராத இடம்னு கூட கேட்பாங்க. தோலவீரா, லோத்தல். லோத்தல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான பிளேஸுங்க. ஏன்னா கப்பல் துறைமுகம் இருந்த ஒரு இடமே லோத்தல் தான். குஜராத்ல அது இருக்கு. சரிங்களா, அதை பத்திலாம் நம்ம பின்னாடி ஒன்னொன்னா பார்க்கலாங்க. அடுத்து நகர நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா அது ஒரு நகர நாகரிகம்னு சொல்றாங்க. ஏன் அதை ஒரு நகர நாகரிகம்னு சொல்றாங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடல் இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு நகரம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பாக்குறோம்னா அதே மாதிரி அந்த காலகட்டத்திலுமே சிறப்பா அதை வந்து திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க. அதோடைய கட்டடக்கலையோட வேலைப்பாடா இருக்கட்டும், இல்ல தூய்மையா இருக்கட்டும், பொது சுகாதாரமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து
என்ன சொல்றது, இந்த சாக்கடை முறையை பயன்படுத்தியிருக்காங்க, டாய்லெட் முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடைகள், அளவீடுகள் இருந்திருக்கு. விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம் இதெல்லாம் வச்சு வந்துட்டு அரப்ப நாகரிகம் வந்துட்டு ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, ஆனா அப்போ வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அப்பவுமே எவ்வளவு அழகா திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அரப்ப நாகரிகத்தின் தனித்தன்மை, அரப்ப நாகரிகத்தை அதாவது அந்த அரப்ப நகரம் வந்து எப்படி கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு தான். அதை அரப்ப நாகரிகத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகரத்துல யாரு இருப்பாங்கன்னா நகரத்தின் மேற்கு பகுதி, அங்கதான் வந்து சற்று உயரமான கோட்டை மாதிரியான இதுவெல்லாம் கட்டியிருப்பாங்க. அங்க வந்து நகரத்தோட நிர்வாகிகள் தான் அங்க வசிச்சாங்க. அங்கதான் வந்து பெருங்குளம், தானிய களஞ்சியம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நகரத்தோடைய கிழக்கு பகுதி தான் என்னன்னா மக்கள் வாழ்ந்த பகுதியாக கருதப்பட்டது. பொதுமக்கள் வந்து கிழக்கு பகுதியிலும் நகர நிர்வாகிகள் வந்து மேற்கு பகுதியிலும் வாழ்ந்ததாக நம்மளுக்கு சான்றுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியா யார் இருந்ததுன்னா இந்த மெஹர்கர் அப்படின்ற ஒரு நாகரிகம் தான் சொல்றாங்க. இந்த மெஹர்கர் அப்படின்றது என்னன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. அதாவது இந்த சிந்துவெளிக்கு முன்னாடியே மெஹர்கர் அப்படின்ற இடத்துல மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. இங்க வேளாண்மை நடந்ததுக்காகவும் கால்நடை வளர்ப்புகளை ஈடுபடுறதுக்கான சான்று எல்லாமே இருக்கு. இது கிட்டத்தட்ட கிமு 7000 ஒட்டிய காலத்தை மெஹர்கல்லில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கும். இப்ப நம்மளோட சிந்துவெளி 3300 தான். ஆனா இவங்க வந்து பாருங்க இந்த மெஹர்கருடைய காலம் என்ன சொல்றாங்கன்னா 7000 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதற்கும் முன்னோடி நம்மளோட சிந்து மக்களுக்கு முன்னோடி தான் யாருன்னா இந்த மெஹர்கர் அப்படின்ற ஒரு இடம். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெருக்களும் வீடுகளும். அதாவது இந்த அரப்பால இருக்க தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்ததுன்னா சட்டக வடிவில் கட்டப்பட்டதுதான் இருந்துச்சு. தெருக்கள் எல்லாமே தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது ரெண்டு மாடி வீடுலாம் கூட அந்த காலகட்டத்தால இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலையும் சுண்ணாம்பு கலவையினாலையும் கட்டியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கல்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவு உடையதாகவும் இருந்தது. கூரைகள் சமதளமாக அமைக்கப்பட்டிருந்ததாக சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாங்களா. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கல. இப்ப இவங்க இந்த தெய்வத்தை தான் வணங்கினாங்க, இல்ல இவங்களை ஆட்சி செஞ்சு வந்து ராஜாலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான சான்று நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்டுச்செங்கல் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ற கொஸ்டினுக்கு அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. அதுதான். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் கழிவு நீர் அமைப்பு. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து அந்த சாக்கடை போறதுக்கான அந்த திட்டம் இந்த இமேஜ்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. அதாவது மூடப்பட்ட கழிவு வடிகால் நீர் இப்ப திறந்திருந்தாதான் அதுல கொசு அந்த மாதிரியான இதனால நோய்கள்லாம் அதிகரிக்கும். ஆனா அவங்க மூடப்பட்ட கழிவு நீர் இது வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டு இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவு கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. வீட்டில் இருந்த கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இருங்க ஒரு நிமிஷம். முக்கிய வடிகாலில் சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. இதெல்லாமே வந்துட்டு எப்படி அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு சான்று. இப்ப மொஹஞ்சாதாரோல இருக்க பெருங்குளம்,
இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்கள். இந்த பெருங்குளம் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். இது நகரத்தின் நடுவில் அமைக்கப்பட்டிருது. நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிட்டுமன், அதாவது நீலிக்கில் அப்படின்ற ஒரு இது வந்து பூசுவாங்க. அது நம்மளுக்கு பின்னாடி பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்குளத்தின் சுவர்கள் சுத்த செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தரப்பிலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது. இந்த இயற்கை தார் பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீலிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்தன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. அந்த பெருங்குளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா மொஹஞ்சதாரோல இருக்கு. இப்ப ஹரப்பாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமிட்டப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்கான பயன்படுத்தப்பட்டன. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான தானியங்கள் கிடைச்சிருக்குன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. இதை வச்சே மக்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே என்ன மாதிரியான விவசாய முறைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்மளால அறிய முடியுதுங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கிகரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இந்த ஹரப்பாவையே 3ஆ பிரிப்பாங்கங்க. அதாவது முற்பட்ட ஹரப்பா காலம், நடுநிலை ஹரப்பா, அப்புறம் வந்துட்டு இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாலாம் வந்துட்டு இந்த சிந்துவெளி வந்து அழியக்கூடிய காலகட்டமா பார்க்குது. ஸோ எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா ராக்கிகரியில் இந்த இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவிலிருந்து இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். அதாவது மக்கள் எல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல கூடி பேசக்கூடிய இடம் வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே என்னன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாக அது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து ஏதாவது மீட்டிங்லாம் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வருது. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க யூஸ் பண்ண எடைகள், அளவுகள் அது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பொருட்களின் நீளத்தை அளவு விட அளவுகள் குறிப்பிடப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. மெசபொட்டோமியாவின் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றது. இந்த மெசபொட்டோமியான்றது ஒரு இடம். இதுக்கும் சிந்துவெளி மக்களுக்கும் கடல் வணிகம் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா, இப்ப இருக்கிற ஈராக், குவைத், சிரியால சிந்துவெளி மக்களுடைய முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பண்டைய மெசபொட்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இது உறுதிப்படுத்துகிறது. அதாவது மெசபொட்டோமியால சுமேர் அப்படின்ற இடத்துலையும் இந்த சிந்துவெளி மக்களுடைய முத்திரைகள் கண்டுபிடிச்சது. அடுத்து சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்கான நாராம்சின் குறித்த காவியத்தில் குறிப்பிடப்படுகிறது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசை சார்ந்த அரசரோட நேம் தான் நாராம்சன். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா, அதாவது சிந்துவெளியில இருக்கிற மெலுக்கா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன்கள் வாங்கியதுக்கான சான்றுகள் காவியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. போக்குவரத்திற்கு இவங்க வந்து காளைகளை தான் உபயோகப்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபொட்டோமியால் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வழி பகுதியிலும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அடுத்து பார்க்காங்களா, இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுது. கப்பல் கட்டும் தளம் லோத்தல் நான் சொன்னேன் இல்லையா, முதல் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை கப்பல் தளம் எதுனா லோத்தல் தாங்க. குஜராத்ல அது இருக்கு. சரிங்களா? தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்டுள்ள கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத்ல சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் எங்கெங்க இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து மொஹஞ்சதாரோல ஒரு தலைவருடைய உருவம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான இமேஜ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அவருடைய நெற்றியில ஒரு தலைப்பட்டையுடனும், அதாவது இந்த ரவுண்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இப்ப காணப்படுகிறது. அதாவது அந்த காலத்திலேயே வந்து எவ்வளவு அழகுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியில் மூடப்பட்டுள்ளது. அதாவது டிசைன்ல பூ போட்ட டிசைன்ல எல்லாம் அவங்க வந்து துணிமணிகள்லாம் அணிஞ்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்ப என்னன்னா தொழில்நுட்பம் பத்தி பார்ப்போம். சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர்னு சொல்றாங்க. அதுக்கான சான்று என்னன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்திலான, தந்தம் தெரியல, யானையோட தந்தம், அதுல செய்யப்பட்ட அளவுகோல்கள், அதோடைய அளவு என்னன்னு சொல்றாங்கன்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமீபத்திய கால நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிகச்சிறிய பிரிவாகும். மிகச்சிறியது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தகவல் பேழையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கலாங்க. இதோட கண்டினியூஷன் நம்ம 2 வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதை கண்டினியூவாக பார்க்கறதுக்கு உங்களுக்குமே கண்டிப்பாக போர் அடிக்கும் இல்லைங்களா. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.